A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 15 verses 6 to 10. ஸோ Proverbs 15 அதில் 6லேருந்து 10 அடுத்த 5 அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன ஓவியூ பார்க்க போது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல என்ன சொல்கிறார், வேர்ஸ் 6ல் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தமான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரும், மீன்வாயில் துர்மாக்கனோட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு அழிவு. இது நிறைய வாட்டி சோலமன் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறாரு. அதுக்கடுத்து வேர்ஸ் 7, 8, 9 பார்த்தோன்னா என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து துர்மாக்க மேலேயும் ஒரு கண் வச்சுக்கிறாரு, பரிசுத்த மேலேயும் கண் வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்கார். வேர்ஸ் 10 என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பரிசுத்தவனோட ஜபத்தில் ஆண்டவருக்கு என்ன வருது, மகிழ்ச்சி வருது. ஆனால் ஒரு துர்மாக்கனோட ஜபத்தில் என்ன வருது, ஆண்டவருக்கு ரிஜெக்ட் பண்ணுவார். ஏன் ரிஜெக்ட் பண்ணுவார், அதை we will see. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸை பார்த்தீங்கன்னா, verse 8 it says, the Lord detests the sacrifice of the wicked, but the prayer of the upright pleases him. இன்னொரு அடி சொல்கிறேன், the Lord detests the sacrifice of the wicked, but the prayer of the upright pleases him. ஸோ இதிலேருந்து நம்ம மெயின் டேக்அவே என்னன்னா, is that God values a sincere heart over empty acts. அதாவது நான் ஆண்டவருக்கு என்ன முக்கியம்னா, ஒரு உண்மை உள்ள இதயம் தான் முக்கியம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு இதயம், இது ஒரு வேஷம் போட்டு பண்ணுற இதயத்தோட உண்மை உள்ள ஒரு முழு உள்ளத்தோடு பண்ணுற இதயத்தை தான் ஆண்டவர் பிடிக்குது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஒரு வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொன்னோம், அதாவது பரிசுத்தனோட ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆனால் துர்மாக்கனோட ஜெபத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஏன்? பிகாஸ் வெரி சிம்பிள். இந்த வேர்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கதை ஞாபகம் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. முதல் ஜெனிசிஸில் வந்த கதை, முதல் கொலை கதை பைபிளில். எந்த கதை அது? கெயின் அண்ட் ஏபிளோட கதை. ஸோ காயினும் ஏபிள் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து யாரோட ஆஃபரிங்கை மட்டும் ஏற்றுக்கிறா, ஏபிளோட ஆஃபரிங் மட்டும் ஏற்றுக்கிறார். ஏன் எடுக்கிறாரு? ஏன்னா ஏபிள் வந்து he gave his best. அவன் வந்து இது ஒரு கடமைக்காக செய்யணும், அதனால் ஆண்டவருக்கு செய்கிறோன்னு செய்யாமல் முழு உள்ளத்தோடு அவனால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு he gave his best. So that is why his offering was accepted by God. அதே மாதிரி நம்மளும் நம்ம செய்ய போகிற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு உண்மையான ஒரு இன்டென்ஷனோடு இருக்கணும். ஒரு கடமைக்காக செய்கிற மாதிரி இருந்தால் that will not be accepted by God. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த யூத் மீட்டிங்கில் நம்ம வாலிப பசங்க போட்ட ஸ்கிட்லேயே இதே மாதிரி தான். அவங்க வந்து ஒரு கேரக்டர் மாதிரி காட்டினாங்க. ஸோ ஒரு கேரக்டர் என்னென்னா, வெள்ளை போட்டுட்டு வருவார். எதுக்கு போட்டு வருவார்னா, அப்படி போட்டால் அவர் நல்லவன்றதுக்காக. இன்னொருத்தர் என்னென்னா, வேதாகமத்தை மெமரைஸ் பண்ணுவார், மக்கப் படிப்பார். அதோட வேதாகமத்தோட அர்த்தத்தை புரியாமல் மக்கப் படிச்சுட்டு வருவார், அதனால் அவர் நல்லவன் நினைப்பார். இன்னொருத்தர் என்னென்னா, நான் மற்றவங்களுக்கு வாலண்டியரிங் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு சேர் போடுறதால நான் நல்லவன். ஸோ இதில் என்னென்ன நான் சொல்கிற வருது என்னென்னா, சேர் போடுறது தப்பு இல்லை, வேதாகமம் படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது இன்டென்ஷன் இருக்கணும். நம்ம எதுக்காக பண்ணுறோம்? நான் பரிசுத்தவானுக்காகவா பண்ணுறேன், இல்லைனா அது ஆண்டவர், இஸ் தட் காட்ஸ் வில். நான் இந்த மாதிரி பண்ணால் வில் ஐ பி மோர் இன் த இமேஜ் ஆஃப் கைட்ஸ். அண்ட் அந்த தாழ்மை இருக்குதா நம்மளுக்கு, நம்ம இது பண்ணுறதால நம்ம பெருமைப்படுறோமா, இல்லைன்னா நம்ம தாழ்ந்து இருக்கிறோமா? அந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெரி சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நம்ம செய்கிற செயற்கள் ஜெபமாக இருக்கலாம், ஒரு உதவியாக இருக்கலாம், இல்லைனா எதாக இருந்தாலும் இட் ஷுட் கம் ஃப்ரம் அ ஹார்ட். நம்ம இதயத்துலேருந்து அது வரணும். அது ஒரு கடமைக்காக செஞ்சால் அதற்கு அர்த்தமே இல்லை. அண்ட் நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கு அந்த உணர்ச்சி வரல, அந்த ஃபீலிங் வரல, நான் என்ன பண்ணும்? நான் சொன்னதே தான் திரும்பி சொல்லுவேன், வி ப்ரே டு காட். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுற இதயத்தை தாங்க, இந்த மாதிரி உங்களை தேடுற இதயத்தை தாங்க, உங்கள் வேதாகமத்தை முழு உள்ளத்தோட வாசிக்கிறது இதயத்தை தாங்க, ஒரு கடமைக்காக வாசிக்காமல் ஒரு முழு உள்ளத்தோட உங்களை அறிந்து கொள்ளணும் என்ற எண்ணத்தோடு வாசிக்கணுன்ற ஆசையை தாங்க, அந்த மாதிரி ஒரு இதயத்தை தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரேயரில் பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிற செயற்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரு பர்பஸோடு இருக்கும், ஒரு கடமைக்கு செய்யாமல் ஒரு காரணத்தோட முழு உள்ளத்தோடு செய்யணும். ஸோ அதுதான் சாலமன் இங்கே நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.